ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டிலேருந்து தைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு வந்து மற்றவங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலேயுமே வெளியில் வந்து தைச்சி கொடுத்து நிறைய சம்பாதிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிடுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெளியில் இருக்கவங்கள தான் தைக்கணும் அப்படிங்க கிடையாது. உங்கள் வீட்டிலேயே சொந்தக்காரங்க, அதாவது உங்கள் அம்மா, உங்கள் மாமியார், இல்லை உங்கள் நாத்தனார், அப்படி யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் முதல்ல ஸ்டிச் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டையுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக உள்ள கிளாத்தை வந்து வாங்கி அவங்க அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுங்க. அதில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு திரும்ப போட்டு பாருங்கள், போட்டு பார்க்க சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா பாருங்கள். அது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து வேறு யார்ட்டையாவது வாங்கி தச்சு பழகுங்க. எப்போவுமே வந்து நம்ம தச்சு பழகும்போது, அதாவது வெளியில் தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா சைஸுமே நமக்கு வரதான் செய்யும். சின்ன சைஸும் வரும், 32லேருந்து எல்லா சைஸுமே வரும். நம்ம வந்து எல்லாமே தைக்கணும். அதனால் நிறைய சைஸில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்கக்கிட்டே ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து தனித்தனியாக ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ப்ளவுஸ் தச்சு கொடுத்து அதில் எதுவும் ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா அதை என்னப்போ சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் இருக்கவங்களுக்கு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இருந்தால் கூட ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஒரு நார்மல் ப்ளவுஸ் வாங்கி தச்சு கொடுங்க. அதை அவங்க போட்டுட்டு ஏதாவது ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த ப்ளவுஸ்லேருந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அதனால் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு புதுசாக தைக்க போகிறீங்க, இல்லை புது கஸ்டமரே எனக்கு வந்து நான் நிறைய தச்சு கொடுத்துருக்கேன், ஆனாலும் எனக்கு புது கஸ்டமர் வந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸை நார்மல் ப்ளவுஸை அவங்ககிட்ட வாங்கி நான் இதை தச்சு கொடுக்குறேன், இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா மற்ற ப்ளவுஸை வந்து நான் தச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல வந்து பேசிடுங்க. அப்போனா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நம்ம நல்ல சாரியோட ப்ளவுஸ் எதையும் நம்ம வீணாக்காத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸை தைச்சி கொடுங்க. போட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் எதுவும் கரெக்ஷன் சொல்கிறாங்களா எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் நம்ம அதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுத்துடலாம். இப்படி நீங்கள் பழகினா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமர் வந்து எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் சரி, ஒரு ப்ளவுஸ் நான் தச்சு கொடுக்க சிஸ்டர், அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், அதில் எதுவும் ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா மற்ற ப்ளவுஸில் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கிறீங்க, தச்சு கொடுக்க போகிறீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன சைஸில் இருக்காங்க, அந்த ப்ளவுஸோட கிளாத் வந்து பத்துமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிவிட்டு வெட்டுங்க. நிறைய பேர் வந்து வெட்டினதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா கஸ்டமருமே கோவப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்க சைஸ் என்ன, அந்த சைஸுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நார்மல் கிளாத்தில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணி தைங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 80 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து 90 தேவைப்படுது அப்படின்னா அதை முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைக்க முடியும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் வந்து தச்சு பழகுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு 90 பாயிண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு 1 மீட்டர் எடுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அவங்க கஸ்டமர் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக தையல் பழகுறோம். கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிளாத் இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால தான் நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸு தச்சு கொடுத்துருந்தாலும் சரி, இனிமேல் தைச்சாலும் சரி, நீங்கள் வந்து எல்லா ப்ளவுஸையுமே நமக்காக இருந்தால் நம்ம எப்படி வந்து பார்த்து தைப்போமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம பேரை கெடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் பார்த்து தைக்கணும். நம்ம வந்து ஒரு ஊக்கு வைக்கிறதா இருந்தால் கூட, எம்மிங் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கணும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கப்புறமும் கூட நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமரும் அதிகமாவாங்க. நமக்கு நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு வந்து தன்னால் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வந்து தையல் பழகுறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மாற்றி வந்து ப்ளவுஸ் தைச்சி பழகுங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்குள்ளேயே தைக்கும்போது நமக்கு வந்து தெரியாது, அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது தான் அதில் என்ன தப்பு இருக்குது, என்ன வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கறத வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப வந்து பெரிய சைஸ் வந்து நீங்கள் வந்து தைக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே வந்து தச்சு பழகிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து தையல் கிளாஸில் இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு 5-6 சைஸ் வந்து நம்ம தச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் தச்சு கொடுக்கும்போது அந்த பயம் இருக்காது. அதே மாதிரி
அதே மாதிரி தான் நீங்கள் எந்த டிசைன் வச்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அந்த டிசைன் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா, நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு வச்சு பழகுங்க. அப்போனா தான் நமக்கு அந்த பயம் வந்து இருக்காது. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அதை அந்த டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து தைரியமாக தைக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே எந்த வேலையுமே கற்றுக்க முடியாது. இந்த தொழிலில் நம்ம படிக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்துக்காக படிக்கிறோம், அந்த இடத்துல போயுமே நம்ம வந்து வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதை பற்றின நல்லதும் தெரியும், நம்ம கெட்டதும் தெரியும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம் நாங்கள் போய் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே தப்பு பண்ணுறது தான். யாருமே தப்பு பண்ணாமல் எந்த தொழிலையுமே இருக்க மாட்டாங்க. நம்ம எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலுமே சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும். நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டே தான் கற்றுக்க முடியும். அதனால் தப்பு வரும், யாரும் எதுவும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் வந்து நீங்கள் தைக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறவங்க கிட்ட கொஞ்சம் வந்து முதல்ல வந்து ப்ளவுஸ் வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்க ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுமே வேண்டாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து நான் எனக்கு கொஞ்சம் தச்சு பழகிட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நமக்கு வந்து தச்சு கொடுத்தா நம்மகிட்ட வந்து கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்ககிட்ட மட்டும் நீங்கள் தச்சு கொடுங்க. இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைச்சி கொடுக்கும்போது இது வந்து நீங்கள் கொஞ்ச நாள் பழகிட்டீங்க, ஒரு 6 மாதம் ஆகிட்டு நான் வந்து வெளியில் தைச்சி கொடுத்து கொஞ்சம் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே தைச்சி கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்மளை குத்த சொல்கிறவங்களும் ஹார்ஸாக பேசுகிறவங்ககிட்டையும் நம்ம பழக தான் நம்ம வந்து அந்த தைரியம் வந்து நமக்கு தானாக வரும். இவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோன்னு பயம் இருக்காது. இந்த தொழிலில் நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து கஸ்டமரை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஒரு கடையில் போய் வாங்குகிறோம், அதில் ஏதாவது ஒரு குறை அப்படின்னா நம்ம சொல்லாமல் இருக்குமா? கிடையாது, நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவங்க காசு கொடுத்து தைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமரை பார்த்து நம்ம பயந்து ஓட முடியாது. நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்போவுமே வந்து ஒன்று யோசிங்க, நான் வந்து எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் எனக்கு தைக்கிற மாதிரி நான் பர்ஃபெக்டாக தைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்லபடியாக தைச்சி கொடுக்க முடியும். இன்னும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நான் எனக்கு மட்டும் தான் தைப்பேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் மிஷினெல்லாம் தொடச்சி ரெடியாகி நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் டெய்லி வந்து ஒரு 2 ப்ளவுஸ் வந்து டெய்லி தைச்சிட்டே இருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து நமக்கு கையும் திருந்திரும், நம்ம ப்ளவுஸும் கரெக்டாக வந்து மாறிடும். நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் தைச்ச ப்ளவுஸுக்கும் நீங்கள் ஒரு 10 மாதம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ளவுஸுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் நம்மள அறியாமே இருந்திருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க ஒன்று ஒன்றா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். அதனால் டெய்லி வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக உனக்கு கஸ்டமர் அதிகமாக என்ன ஆகும்னா நீங்களே டெய்லி வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து வேலை இருக்கும். அதனால் தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. மற்ற தொழிலை விட இந்த தொழிலில் தான் நமக்கு வந்து ஜாஸ்தி வருமானமும் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு மிஷின் இருந்தால் போதும், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சம்பாதிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தைக்க தெரியும், உங்களுக்கு வந்து சூப்பராக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து நான் வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை வச்சுக்கிட்டு இன்னையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவங்ககிட்ட வாங்குங்க. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை உடனே வந்து பிரித்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லாருக்குமே தைச்சி கொடுக்க முடியும். நீங்கள் வந்து இன்னையிலேருந்து ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கோங்க, நாம் வந்து இந்த தொழிலில் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீட்டில் உங்களுக்கு மட்டும் தான் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் வெளியிலையுமே தைக்க ஆரம்பிங்க. உங்களால் முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சா எல்லாமே முடியும். உங்களால் உங்களுக்கே ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸை பற்றின நாலேஜ் இருக்குது. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையுமே எல்லா தொழிலையுமே கற்றுக்க முடியாது. நமக்கு வந்து தொழில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பிரயோஜனமாக நமக்கு வந்து வருமானம் வர மாதிரி இந்த தொழிலை வந்து மாற்றிக்கிட்டு நம்மளுமே மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. நம்ம ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்